கடையிலோ லட்டு ஜோதியான பொண்ணுக்கு போடுவதோ புட்டு நாங்களே இந்த பொண்ணுக்கு போடுவதோ பட்டு உங்க ஜனமோ வெரி குட். எல்லாரும் ஒரு ஜோரா எங்களுக்கு சேர்ந்து சபையார்களே, சென்னை மாநகரத்தை சேர்ந்த முகமூடிகள் அரங்கும் வழங்கும் பாஞ்சாலி சபதம் என் நாடகம் இங்கு நிகழ்ந்துள்ளது. உன்னி முதலாக அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன் மகாராஜாவின் வரும் விதம் காண்போம். நான் ஒளிவிடும் ஒரு சமயம் பெரிய காலத்து மந்திரிமார் பாட்டன் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், வில்லாச்சாரியார், அஸ்வத்தாமா மற்றும் என் 99 தம்பிமார்கள் உடன்வரவும், நாட்டிய பெண்கள் நர்த்தனம் புரியவும், கெட்டியக்காரர்கள் மேலும் இசைக்கவும், இத்தியாதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகனால் நான் வரும் சமயம் சர்வ ஜாக்கிரதையா இருக்கின்றீர்களா? தக்கதோ மிக்கவே அழித்து காக்கும் மேன்மை குற்றத்தி சில விஷயங்கள் பேச வேண்டி இருப்பதால் அதற்கு தேவைப்படுபவர் அண்ணன் கர்ண மகாராசன், தம்பி துச்சாதனன், மாமா சகுனி, என்னுடன் சேர்த்து 4 தவிர இங்கு வேறு யாரும் நிற்கப்படாது. மற்ற அனைவரையும் அவள் இடத்திற்கு போய் சேர சொல்லும். வேறு பராக்கார் யாரும் இங்கு வரக்கூடாது. அப்படியே நடக்கட்டும் பிரபுவே. மற்றும் இங்குள்ள வஸ்தர் கொப்புளி எல்லாம் அழைத்து விட்டு ஒரே ஒரு அருகில் தீவெட்டி மட்டும் போடு. கச்சேரியை தாளிட்டு விட்டு நீ முதல் வாசப்படி போய் நாங்கள் உத்தரவுப்படி சகலமும் முடித்து விட்டேன். துரியோதன மகாராஜனோ ஒரு காந்தக்கல், துச்சாதன மகாராஜனோ ஒரு சக்கு, கர்ண மகாராஜனோ ஒரு பஞ்சு. காந்தக்கல், சக்கு, பஞ்சு இந்த 3ஐயும் ஒன்றாய் சேர்ந்து தட்டினால் திக்கென்று பட்டு. இந்த கோணமூஞ்சி நாவரும் எப்போது ஒன்று கூடினார்களோ இந்த கும்பம் நாசம்தான். Yeah.
சகுனி மகாராஜா என்று தெரிவிப்பார்கள். வணங்குகிறேன் பிரபுவே. வந்து வெகு நேரமாகிவிட்டது. மருமகன் துரியோதனனை காண வேண்டும். வருவாய். அண்ணா அண்ணா கர்ண மகாராசனே. சொல் தம்பி. தம்பி துச்சாதனா. அண்ணா. மாமா சகுனி. மருமகனே, நீங்கள் அனைவரும் நான் சொல்லுவதை சொல்லிக் கொண்டு வருவதை கவனமாய் கேட்க வேண்டும். என்ன சொல்லுங்கள். பஞ்சப்பா ஆண்டவருக்கு பாதி நாடு அளித்ததாலே நித்தினால் கர்வம் கொண்டார், வீரமும் பலமும் பெற்றார். ஏதலில்லாத ராஜசூயாகம் செய்தார், கொஞ்சம் சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஆழ்வார். அண்ணா, சொல் தம்பி. தம்பி, அண்ணா. மாமா, மருமகனே, பஞ்சப்பயல்கள் பாண்டவர்கள் அவர்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்த அத்தக்குறை யாகம் தெரியுமா உங்களுக்கு? அதை வைத்துக் கொண்டு அடக்கமாயிராதபடிக்கு ராஜசூய யாகம் செய்து உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் அவர்களை விடக்கூடாது. அதற்கு ஏதாவது யோசனை சொல்லுங்கள். தம்பி, அற்ப பசங்க செய்யத்தகாத வேலைகளை செய்கிறார்கள். அண்ணா, அவர்கள் நாம் இப்படியே விட்டுவிட்டால் இந்த குவளையம் முழுவதும் கொடி கட்டி ஆழ்வார்கள் போல. நகத்தால் கிள்ளி எறிவதை விட்டுவிட்டு பின்பு கோடாரியால் வெட்ட வேண்டி வரும். அப்படி நாம் விடக்கூடாது. அவர்களை சாதித்தாக வேண்டும். யோசனை சொல்லுங்கள். மன்னவன் தர்மராஜன் மகாராஜன் ராஜசுயோகம் இந்நிலை தனி செய்தார் போல் எவர் கீர்த்தி செய்தார். இன்னும் அவர் ஒப்பாக உலகத்தில் ஒருவன் இல்லை. இந்நிலை உலகமெல்லாம் தூக்கம் கட்டி அவர்களே ஆழ்வார். தம்பி துரியோதனா, அண்ணா, பாண்டவர்கள் பெற்றிருக்கும் புகழ் அவர் போல் ராஜசூயாகம் செய்து பெயர் பெற்றவர் யார் இருக்கார்? இன்னும் சில காலங்கள் சென்றால் இந்த பூவியை அவர்களே ஆழ்வார். இது செல்லும் செழிப்புடன் இவர் பெற்ற செல்வமும் புகழும் எண்ணி பழிப்புடன் இருக்கும் பருவமும் எண்ணி பார்த்தார். விழிப்படும் கதிரோன் முன்னே வான்பகல் மழுங்கினார் போல் இழிப்படும் சந்திரன் போல் இருக்கிறது செங்கோலானே. அண்ணா, பாண்டவர்கள் பெற்றிருக்கும் செருக்கும் புகழும் எப்படி இருக்கிறது என்றால் பகல் காலத்திலேயே சூரியன் முன்னே மயங்குகின்ற சந்திரனை போலல்லவா இருக்கின்றது. இதற்கு யார் என்ன செய்யலாம் அண்ணா? ஏர் உழுபவன் இழைத்தால் எருது மச்சினம் கொண்டாடும். பாரில் தேர் கொட்டாவிட்டால் மகர் பிள்ளை பூச்சியாகும். ஏர் உழுபவன் இழைத்தால் எருது மச்சினம் கொண்டாடும். பாரில் தேர் கொட்டாவிட்டால் மகர் பிள்ளை பூச்சியாகும். ஊரிய சிங்கம் மாமொழி பிள்ளை எங்க கண்டால் வீரியம் செலுத்தும் யானை தேவிழுந்து அடிக்கிறதா. ஏர் உழுபவன் இழைத்தால் எருது மச்சினம் கொண்டாடுமா. கொட்டினால் தான் தேள், இல்லை என்றால் அது பேர் பிள்ளைப்பூச்சி. ஒரு சிங்கம் ஆகாரம் இல்லாமல் ஒதுங்கி இருந்தால் யானை கூட அதன் மேல் விழுந்து அடித்து விடும். அதே போல் நாம் அடங்கி இருந்தோமானால் அடித்தது அவர்கள் ஆட்டம் தான் மருமகனே. ஆமிது மெய்தான் தம்பி, அடங்கி நாம் இருந்தோமானால் பூமியை முழுதும் தர்மபுத்திரனே அரசு செய்வார்.
சும்மா இருக்கக்கூடாது. பாண்டவர்களை ஒழித்தாக வேண்டும். ஏதாவது ஒரு யோசனை சொல். குதிராய் தேரால் கொள்வதற்கு உபாயம் உண்டு. நஞ்சினை ஊட்டிக் கொள்ள நமக்குள்ளே உபாயம் உண்டு. வஞ்சனையாய் கொள்வதற்கு மாமனார் சகுனி உண்டு. வஞ்ச பாண்டவரை கொல்வது ஒரு பாரமோ சொன்னாயண்ணா. அண்ணா, தேர் மீதும் யானை மீதும் குதிரை மீதும் பல படைகளை கொண்டு ஜெயிக்கலாம். பலவிதமான விஷங்களை ஊட்டி சம்மதிக்கலாம். அது இன்றி சதி சூது என்று பல வஞ்சனைகளால் கொல்வதற்கு மாமனார் சகுனி உள்ளார். பாண்டவர்களை கொல்வது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்ல வேண்டாம் அண்ணா. மாமா, இவர்கள் வார்த்தைகளை விடுங்கள். நல்ல யோசனை ஒன்று சொல்லுங்கள். ஒரு துணையாளர் அந்த பஞ்ச பாண்டவர்களை மறுமற்ற கண்ணன் நான் இருக்கும்போது ஒருவண்ணமான வஞ்ச விஷயம் என்ன பெல்லாத வார்த்தைகளை சொன்னாயோ. துச்சாதனா, நீ சொல்வது சரியா? பாண்டவர்களை அழிப்பதற்கு அருவக்கணை வைத்திருக்கேன். ஒரே கடையால் சமரித்து அவர்களை கொல்லுவிடுவதை நான் யானையும் பல படைகளையும் கொண்டு அவர்களை கொல்லுவிடுவதை போது நீ சொல்லுகிறாய் மாமன் இருக்கிறான். இது நடக்குமா? பேஷ் கர்ணமகாராஜனே, இங்க வார். என்ன சொன்னீர்? பாண்டவாளை ஒரே கணையால் வெல்வீரா? உன் பராக்கிரமத்தை கூறுகிறேன், கேளு. மைக்கன் திரௌபதிக்காக மழைத்தவில் அடிபட்டாங்கே. மிக்கதோர் செலுத்தும் பாரில் மீது விழுந்ததை மறந்துவிட்டாயோ? அத்தனம் விஜயம் செய்தால் பயன் பார்த்திருந்தோம். வெட்கமில்லாமல் கருணாடி வீண் பேச்சு பேசலாம். கருணா, ஆதியில் திரௌபதியின் சுயம்பரத்தில் வில்லை வளைக்க மாட்டாமல் கீழே விழுந்தார். அப்பொழுது அர்ஜுனன் பிராமண வடிவத்தில் வந்து வில்லை வளைத்து திரௌதியை மாறி சுட்டிக் கொண்டு சென்ற பொழுது எல்லோரும் அவனை எதிர்த்தார்கள். அப்பொழுது எல்லோரையும் புறமுதல் காட்டி ஓடும்படி அடித்து துரத்திய போது நீயும் அடி வாங்கி வந்தவன் தானே. இப்பொழுது ஒரே கணையால் வெல்வேன் என்று சொல்கிறீரே, ஆமா, இவர்களை விடுங்கள். பாண்டவர்களை வெல்ல வேண்டும். ஒரு யோசனை சொல்லுங்கள். தப்புரு பாண்டவாளை சண்டையால் வெல்ல வேண்டும் என்றால் இப்பிறப்பிலும் ஆகாது, பிறப்பிலும் ஆகாது. ஒப்புராது வெல்லாமல் ஒன்றையுமே வெல்ல மாட்டோம். பாண்டவாளை ஒரு மணியில் வெல்வதென்றால் இந்த பிறப்பு மட்டுமல்ல, 7 பிறவிகள் எடுத்தாலும் ஜெயிக்க இயலாது. அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் கபடு, சூது, வஞ்சனை இவைகளை வைத்தே வெல்ல வேண்டும். ஆமா ஆமா ஆமா, மெய்தான் மெய்தான், அப்படிதானே செய்வோம். மாமா சொன்னது மாமா என்னது ஏமாற்றி சூதினாலே வெல்வோம் என்று ஏமையோ ஏமாம் என்னுடன் பாரு. மாமா, சூதினாலே வெல்லலாம் என்று சொன்னீரே, அது எந்த வகையான சூது?
சற்று விளக்கமாய் சொல்லுங்கள். மண்டபம் ஒன்றுண்டாக்கி மற்ற வந்த மண்டபத்தை கண்டிட வரவழைத்து காண்பித்துக் கொள்கிறோம். முதலான பின்பு ஒரு தரம் சூடாடுவோம் என்று உரைத்தோமானால் தண்டி தரும் தருமனும் பின்வாங்க மாட்டான். சபைகளிலே சூடாடுவதற்கு சம்மதிப்பான். பண்டிதனாலாடி ஐவர் வாழ்வெல்லாம் அவர் தோற்கவே நான் வகை செய்வேன். மருமகளே, நாம் பட்டணத்தில் ஒரு அலங்காரமான மண்டபம் கட்ட வேண்டும். அந்த மண்டபத்தை பார்க்க வரும்படி உமது தந்தை கைப்பட லிகிதம் அனுப்ப வேண்டும். லிகிதத்தை கண்டுற்ற பாண்டவர்கள் இங்கே வருவார்கள். அவர்களுக்கு மண்டபத்தை காண்பிக்க வேண்டும். பிறகு மோசனம் வருத்தி ராஜு பிள்ளைகள் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு காலட்சேபம் செய்யலாமே என்று சொல்ல வேண்டும். என்ன காலட்சேபம் என்று கேட்பார்கள். அப்பொழுது ஒரு ஆட்டம் சப்பட்டான் ஆடலாம் என்று சொல்ல வேண்டும். அதற்கே தர்மன் வேண்டாம் வேண்டாம் என்று மறுப்பான். அவனை எவ்வகையிலும் ஆடும்படி செய்து அவனுடைய நாடு நகரம் ரதம் கெஜம் துரகம் சகலமும் யான் ஜெயித்து தருகிறேன் மருமகனே. மாமா, உன்னை நம்பலாமா? கண்டிப்பாய் நம்பலாம் மருமகனே. உன்னாலே அல்லவோ உலகத்தை ஆளது. சபரி மாமா, மருமகனே
பாண்டவர்கள் எனக்கு இணையான அரசர். அவர்கள் எனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் மன்னித்து விடுவேன். ஒரு விரல்களை சிறுக்கி பெண்ணாய் பிறந்தவன் திரௌபதி எனும் பெண் என்னை பார்த்து நகைக்கலாகுமா? அந்த பெண் உன்னை பார்த்து சிரிக்க காரணம் என்ன மருமகனே? சொல்லுங்கள். மாமா, அன்று யாகம் முடிந்தவுடன் தர்மபுத்திரன் தான் தம்பி சகாதேவனை அழைத்து மண்டபத்து அலங்காரங்களை பார்க்கும்படியாக கட்டளையிட்டான். நானும் அவனும் கடந்து செல்லும் பொழுது வழியிலே ஒரு தடாகம். அந்த கால்வாயில் நீர் நிரம்ப ஓடுகின்றது. ஆனால் நானோ நீர் இல்லாத வெட்டாந்தரியாதான் எனக்கு காட்சி எடுத்தது. சரி, கடந்து போகலாம் என்று முற்படுகையில் கால் சறுக்கி கீழே விழுந்து விட்டேன். ஆஹா, அவமானப்படுத்தோம் என்றும் யாராவது பார்த்துவிட போகிறார்கள் என்றும் சுற்றுமுற்றும் பார்க்கையில் மாடி மீது திரௌபதி உலாடிக் கொண்டிருந்தார். நான் சறுக்கி விழுந்ததை பார்த்து விட்டவள் கலீர் என்று சிரித்தார். சிரித்தாலாவது சும்மா சிரித்தாளா? கைகளை தட்டிக் கொண்டும் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டும் சிரித்தார். அது எந்த வார்த்தை தெரியுமா? இவன் அப்பன் தான் பிறவி குருடன் என்றால் அவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையும் குருடா என்று நகை புரிந்தான். செய்யலாகுமா? எத்தனை செருக்கு! சரி, போகட்டும் என்று வழியில் நடந்தேன். போகிற வழியில் ஒரு பெரிய தூண். அந்த தூணானது பதுமைகள் நிறைந்த அழகான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. சரி, காணலாம் என்று போகும்பொழுது 5 அடி தூரத்தில் தான் அந்த தூண் எனக்கு இருந்தது. ஆனால் என் கண்ணுக்கோ ஒரு பரலான் தூரம் வரைத்திருந்தது. சரி, நடக்க முற்பட்டு நடக்கும் பொழுது தெரியாமல் ஒரு கம்பத்தில் இடித்து விட்டேன். யாருக்கும் மடங்காத இந்த மகுடம் அந்த கம்பத்திற்கு மடங்கி விட்டது. இத்தனை அவமானம். சரி, நடந்தேன். போகிற வழியில் ஒரு தடாகம், அதில் நிரம்ப நீர் இருந்தது. அந்த விட்டாந்தரையாய் காணப்பட்ட தடாகத்தில் நடக்கும் பொழுது சேற்றிலே அமிழ்ந்து விட்டேன். இன்னும் எத்தனைதான் அவமானப்படுவது? என்னை அவமானப்படுத்துவதற்கென்றே சொன்னார்கள், செய்தார்கள் போலும். சரி, ஒரு விவசாயி மாடு கன்றுகளை எல்லாம் தன் பயிரை மேய விடக்கூடாது என்பதற்காக வேலியை முட்களை கொண்டு வேலியை போடுவான். காலை மாலையாய் உலாவி கொண்டு வரும்பொழுது அவன் போட்ட வேலி இருந்த முன்னே அவன் காலை தைக்கும். அதுபோல பஞ்ச பயல்கள், அற்ப பசங்கள், அவர்களுக்கு அர்த்தக்குறி யாகம் கொடுத்தால் நமக்கே பகை நினைக்கிறார்கள். அவர்களை அழித்தாக வேண்டும். மாமா சொன்னது போல மண்டபம் ஒன்று கட்டியாக வேண்டும். பாண்டவர்களை வரவழைத்து சூதமாட வேண்டும். அவர்களிடம் சூதாடி நாடு நகர்களை கைப்பற்றி நாமே ஆள வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை என் சிறிய பிதா விதுர மகாராஜனிடம் கலந்தாலோசித்து செய்ய வேண்டும். வாருங்கள், போகும். மதுகுலம் தனே
வருக சிற்றப்பா, வழிபிடித்த நபர்கள் தங்கள் பொற்பாதங்களுக்கு வணக்கம். குழந்தாய் ஆசீர்வாதம். சிற்றப்பா, நான் ஒரு கருத்து கொண்டிருக்கிறேன். அது என்ன கருத்து என்றால், பாண்டவர்களுக்கு ஆதியில் கொடுத்த அத்தக்குறை யாகம் இருக்கிறது அல்லவா, அதை வைத்துக் கொண்டு அடக்கமா இராதபடிக்கு அவர்கள் ராஜசூய யாகம் செய்து அவர்கள் மதியாது போனார்கள். நான் சும்மா விட மாட்டேன். மாமாவை கொண்டு சூதாடி அவர்களது நாடுகளை கைப்பற்றி நானே ஆளப் போகிறேன். இதை குறித்தால் தன்னுடைய அபிப்பிராயம் என்னவோ? என்ன, நான் சபையை விட்டு போக வேண்டுமா? இந்த வார்த்தை யாரால் தெரிவித்தார்? அன்றதோ கூடிக்கொண்டு தர்மா, நீ என் செய்வாய்? உன் குடிக்கு அஷ்டம சனி போல் வருகின்றானே அந்த சகுனி, அவன் வார்த்தை மேற்கொண்டு சிரமம் கொண்டு வேத வாக்கியமாக நீ எங்கள் போன்ற பெரியோர் வார்த்தை நிராகரித்து நிதாசனம் பேசுகிறாய். அந்தபடியே போதும் தந்தையே, நாங்கள் போய் வரலாம். மாமா சொன்னது போல் மண்டபம் கட்டியாக வேண்டும். மண்டபத்தில் மிக சிறப்பான ஓவியங்களை வரைக்கூடிய சிற்பியை வைத்து இப்போதே துவக்கி ஆகட்டும். தர்மமே இந்த தரணி தலைக்க வேண்டும். தர்மமாய் என் செங்கோல் தரணி தலைக்க வேண்டும். தர்மமே வாழி பெருக வாழ வேண்டும். தர்மமே பெருக வேண்டும். சங்கரா போற்றி போற்றி. இந்த அலங்கார மண்டபத்தை கட்ட கோடிக்கணக்கில் செலவு செய்து மிகவும் அழகாக கட்டி ஏன் சும்மா போஜனம் அருந்தி காலத்தை கழிக்க வேண்டும்? ஏதாவது ஒரு காலட்சேபம் செய்யலாமே. சரி, காலட்சேபமா? என்ன காலட்சேபம் செய்யலாம் என்று நீங்களே கூறுங்கள். மருமகனே, ஏதோ தமாஷாக ஒரு ஆட்டம் பகடை ஆடலாம் என்று அழைத்தால் நீ வடவடா படவடா என்று பேசுகிறீரே. நீர்தான் என் மருமகன் துரியோதனன் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தரக்கூடியவரோ? ஏதோ பௌசி தெரிஞ்சு போச்சானாலும். மாமா, மகனை ஆட கையும் வாயும் ஏன் இப்படி துடி துடிக்கிறது? உமக்கு என்ன கஷ்டம்? 100 கோடி விலையில் விழுந்த முத்து மாலையை பந்தயமாக வைக்கிறேன். வாருங்கள் ஆடலாம்.